Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நீங்க ப்ரீவியூல பார்த்தது போல தான் ஒரு EFX வீடியோ நம்ம வந்து மொபைல்ல எப்படி மேக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தர போறேன். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும். இத பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். எப்படி பண்ணணும் அந்த ஃபிளிப் லேயர்ல வர்ற எஃபெக்ட்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்க. இது வந்து நம்ம அலைட் மோஷன்ல பண்ண போறது இல்ல, ஒரு புது ஆப்ல வந்து நம்ம பண்ண போறோம். இந்த ஆப் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஆப். பட் இந்த ஆப் பத்தி பெருசா யாரும் வந்துட்டு வீடியோஸ் பண்ணலை. நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த ஆப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரியும். ரொம்ப ஈஸியான ஆப். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு எடிட் பண்ணலாம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா அப்படியே ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ நம்ம எதில் மேக் பண்ண போகிறோம்னா Capcut. அதுதான் அந்த ஆப்போட நேம். இந்த Capcut ஆப்பில் தான் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இந்த Capcut ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் கிடையாது. பட் நான் வந்து இதோட மோட் ஏபிகே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த Capcutல பொறுத்தவரைக்கு ஒரு எஃபெக்ட்ஸ் டவுன்லோட் பண்ணோம்னா நீங்கள் வந்து VPN வந்து யூஸ் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் வந்து அந்த எஃபெக்ட்ஸ்லாம் டவுன்லோட் பண்ண முடியும். நீங்கள் எந்த VPNனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சின்ன பேசிக்ஸ்லாம் நான் சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து Capcut ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். நியூ ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்கும், அதை கொடுங்க. ஓகே, இந்த நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு வீடியோ வேணுமோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். இப்போ நீங்கள் வீடியோஸ் வேணும்னா வீடியோ ஆட் பண்ணலாம். அது போக ஃபோட்டோஸ் எதுனாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து வீடியோ வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ ஆட் பண்ணிட்டேன். வீடியோ ஆட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ கூட ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட் கலரில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது போக ஸ்டாக் ஃபுட்டேஜஸ்ன்னு இருக்கும். அதாவது அவங்களே வந்துட்டு சில ஃபுட்டேஜஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் இந்த ஒரு வீடியோ எடிட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஒரு சாங்க்கு ஏற்றாப்புல நான் வந்து வீடியோ ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து எந்த ஒரு டிரான்சிஷனுமே பண்ணாமல் ஒரு வீடியோ வந்து நீங்கள் ஒரு கைல் மாஸ்டர்லையோ ஒரு அலைட் மோஷன்லையோ நீங்கள் வந்து எடிட் பண்ணிட்டு அதை நீங்கள் இதில் இம்போர்ட் பண்ணி கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும்னா நீங்கள் வந்து கைல் மாஸ்டர் இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு எடிட் பண்ணி ஒரு எக்ஸ்போர்ட் எடுத்துகிட்டு அந்த வீடியோவை நீங்கள் இதில் போட்டு டிரான்சிஷன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஆடியோ கொடுக்கணும். ஆட் ஆடியோன்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா கீழே சவுண்ட்ஸ், எஃபெக்ட்ஸ், எக்ஸ்ட்ராக்ட், வாய்ஸ் ஓவர் அப்படின்னு இருக்கும். சவுண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இது வரும். அதில் பார்த்தீங்கன்னா நோ இன்டர்நெட் கனெக்ஷன் காட்டும். ஏன்னா நம்ம வந்து VPN ஆன் பண்ணல. இப்போ நான் வந்து VPN ஆன் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். ஸோ கைஸ், இப்போ நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா டர்போ VPN லைட், அதான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறேன். டேப் டு கனெக்ட் கொடுங்க. இந்த VPNோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து இதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ கனெக்ட் ஆகுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம Capcutக்குள்ளே போனீங்கன்னா இப்போ நம்ம வந்து அந்த சவுண்ட் ஆப்ஷனுக்குள்ளே கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு காட்டும். பார்த்தீங்கன்னா நிறைய சவுண்ட்ஸ் காட்டும். ஃபேவரேட்ஸ் காட்டும். அதுக்கப்புறம் யுவர் சவுண்ட்ஸில் போனோம்னா நம்ம வந்து தேவையான சாங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபோல்டர்லேருந்து. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோவில் உள்ள ஆடியோ தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணோம்னா எக்ஸ்ட்ராக்ட்னு ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் எந்த வீடியோ ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த வீடியோவில் ஒரு ஆடியோ இருக்கும்ல, அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து இப்போ ஆட் பண்ண வீடியோவை மறுபடியும் வந்து ஆட் பண்ணணும். ஓகே, ஆட் பண்ண வீடியோவை நான் மறுபடியும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிரும். இப்போது என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோவில் உள்ள ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. மியூட் கிளிப் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோவில் உள்ள ஆடியோ வந்து மியூட் ஆயிருங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இப்போ எப்படா அந்த ஃபிளிப் லேயர் அப்படிங்கிறது நீங்கள் கேட்பீங்க.
அந்த கிளிப்பை வந்து டச் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட், ஸ்பீட், வால்யூம், அனிமேஷன் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். நான் வந்து அடுத்து வர்ற வீடியோவில் ஒன்று ஒன்றா சொல்லித்தரேன். எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸ்லோ மோஷன் முதற்கொண்டு இது இந்த ஆப்பில் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். கரெக்டாக ஒவ்வொரு கிளிப்புக்கும் வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த இதில் கொஞ்சம் கஷ்டப்படுறதுனா ஸ்ப்ளிட் பண்ணுறது தான் கொஞ்சம் வந்து பார்த்து பார்த்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி. ஓகே கைஸ், இப்போ வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஃபுல்லாச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எல்லா கிளிப்ஸுமே வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து இதில் ட்ரான்சிஷன் எப்படி ஆட் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு கிளிப் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அனிமேஷன் இருக்கும், அதில் போங்க. இதை பார்த்தீங்கன்னா இன் அனிமேஷன், அவுட் அனிமேஷன், காம்போ அப்படின்ட்டு இருக்கும். இன் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா நான் எப்படி இருக்குன்னு வந்து வச்சு காட்டுறேன் பாருங்க. இது வந்து ஸ்பின் லெஃப்ட், அதாவது லெஃப்ட்லேருந்து ஸ்பின் ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேடின், இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காம்போக்கு போங்க. காம்போவில் போயிட்டு அப்படியே போனீங்கன்னா நிறைய எஃபெக்ட் வரும். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூம் எஃபெக்ட் எடுத்துக்கலாம். நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜூம் ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ ஓகே, இப்போ ஜூம் ஆகும், அப்படியே பார்த்தாலே தெரியும் ஜூம் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி சைடில் போகும். அந்த எஃபெக்ட் எதுனா இந்த பைரட் ஷிப் அப்படிங்கிற எஃபெக்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். 1, அடுத்த கிளிப்பை தொட்டுக்கோங்க. அடுத்து பைரட், அடுத்து 2, 3, 4. இப்போ வந்து 4 கிளிப் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளிப் லேயர் எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3D கார்டு 1 அப்படின்னு இருக்கும், அதான் அந்த எஃபெக்ட். பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. அடுத்து 3D கார்டு 2, அடுத்து 3D கார்டு 3, இப்போ 4, அடுத்து பார்த்தீங்கன்னா 5, 6. இப்போ வந்து ஆட் பண்ணியாச்சா? இப்போ வேறு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். இல்லைன்னா நம்ம அந்த பைரட் ஷிஃப்ட்டே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் எல்லாமே பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா க்யூப் ஆப்ஷன்ஸும் இருக்கும். பாருங்க, எல்லா எஃபெக்ட்ஸும் செம்மையாக இருக்கும். பைசெக்ட் எஃபெக்ட்டு. இப்போ வந்து நம்ம பைரட் ஷிஃப்ட்டே ஆட் பண்ணிக்கிறோம், நமக்கு அதான் தேவை. ஓகே, இப்போ மறுபடியும் வந்து நம்ம அந்த ஃப்ளிப் லேயர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளிப் லேயரை வச்சு நீங்கள் லிரிக் எடிட் கூட பண்ணலாம் ரொம்பவே ஈஸியாக. அதே வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு ஃபோட்டோஸ் எதனா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் இந்த எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா லிரிக்கல் ஃபோட்டோஸை நீங்கள் வந்து அனிமேட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அந்த இதுவும் நான் வந்து டுட்டோரியல் போடுறேன், உங்களுக்கு விருப்பம்னா சொல்லுங்கள், நான் வந்து டுட்டோரியல் அதுவும் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே ஈஸியான ஆப்பு. அதுக்கப்புறம் நான் வேறு கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ரேண்டமாக. ஸ்பின் ஃபால், அதுக்கப்புறம் ஃபால் ஸ்பின், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பின் இன், ஸ்பின் அவுட் கொடுத்துக்கலாம்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நம்ம எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எப்படி ஒரு பெர்ஃபெக்டாக ஒரு வீடியோ மேக் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இஎஃப்எக்ஸ் வித் ஸ்மூத்னஸ் வந்து பக்காவாக இருக்கும். ஓகேங்களா, இது ரொம்பவே ஈஸியான இது. ஓகே, அவ்வளோதான் இந்த இது போக நம்ம இந்த எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேன். அந்த ஒரு லைட் லீக்ஸ் எஃபெக்ட்லாம் எப்படின்னு கேட்பீங்க. அது அப்படியே வெளியே வாங்க, எஃபெக்ட்ஸ் போங்க. எஃபெக்ட்ஸ் போனீங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. இதுக்கு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா விபிஎன் வந்து ஆனில் இருக்கணும். அப்படின்னா தான் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட் இருக்கும். பிக்சல் பிளர், சேக், கேமரா ஃபோக்கஸ், இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா பிளிங்க், ஷேடோ போகணும். ஷேடோவில் பண்ணிங்கன்னா லீக்ஸ் 1, லீக் 2 அந்த மாதிரி இருக்கும். நான் வந்து லீக் 2 தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். அதை நம்ம ட்ராக் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஃபுல்லாக. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நீங்கள் கேட்கலாம், இது தம்ப்நெயிலு நீங்கள் வந்து அந்த வாட்டர் மார்க், உங்கள் லோகோ எதுனாலும் வைக்கலாம். அதுவும் வைக்கலாம். எப்படின்னா வெளியே வந்துட்டு ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஓவர்லே ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆட் ஓவர்லே கேட்கும். இதில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்கள் பிஎன்ஜி இமேஜை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் இந்த பிஎன்ஜி இமேஜை செட் பண்ணிக்கிறேன். அதை அப்படியே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்படியே ட்ராக் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் தேவையோ நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி இமேஜும் வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான இது. இப்போது இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் நான் வந்து சொல்கிறேன். அதாவது எப்படின்னா, நம்ம இந்த எஃபெக்ட்டுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்டு வீடியோ வருது பார்த்தீங்களா, அது வந்து அந்த இதில் இந்த வீடியோ மட்டும்தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வேறு கூட வைக்கலாம். அது எப்படி நான் சொல்கிறேன். ஸோ கைஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து பிளாக்காக தான் இருக்கும். அந்த ஃப்ளிப்புக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டை வந்து மாற்றுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து கேன்வாஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சும்மா மெயின்லேயே வந்து கேன்வாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு கலர், பேக்ரவுண்ட், பிளர் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு கலர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து எதாவது கலர் சூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக் கலரில் இருக்குதா, இப்படி தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கும். இதை வந்து நம்ம மாற்றுறது எப்படின்னா, பேக்ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நல்ல நல்ல இமேஜஸாக இருக்கும். இது போக நீங்கள் தனியாக இமேஜஸ் வேணுன்னா கூட அந்த இமேஜுங்கிற இதை வச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் இமேஜஸ் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு அந்த வீடியோவே வேணும் அப்படின்னா பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு இது கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பிளர்ரே ஆகாமல் அப்படியே வந்து ஆட் ஆயிரும். செகண்ட் இது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பிளர் ஆகும். தேர்ட் இது கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே பிளர் ஆகும். ஃபோர்த்துனா நல்லா ரொம்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிளர் ஆகும். ஸோ நம்ம வந்து செகண்ட் இது கொடுத்துக்கலாம். அப்படின்னு நல்லா இருக்குங்க. பார்த்தீங்கன்னா அதே தான் நம்ம எல்லா வீடியோவுக்கும் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதும் நான் எப்படின்னு சொல்லிட்டேன். ரொம்பவே சிம்பிளானது, ரொம்பவே ஈஸியான ஆப்பு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் டுட்டோரியல் இது போடலைன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே போல் இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகுது, இது எப்படி பண்ணணும் அவங்க கேட்டாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விடுங்க. ரொம்பவே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், இப்போ நம்ம எடிட் பண்ணி முடிச்சாச்சு. எடிட் பண்ணி முடித்த பிறகு இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற ப்ராசஸ் தான். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் காட்டும். அந்த ஆரோ மார்க் கொடுத்துட்டு ரெசல்யூஷன் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். 720, 480, 1080 வரை நம்ம ரெசல்யூஷன் இதில் வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 60 fps வச்சிங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். 60 fps வச்சு எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது பாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். ரொம்ப வேகமாகவே எக்ஸ்போர்ட் ஆகிரும். நீங்கள் வந்து கவலையப்பட வேண்டாம். இதேமாதிரி நீங்கள் இமேஜஸ் வச்சு பண்ணலாம், எது வேணாலும் வச்சு பண்ணலாம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போல் இந்த ஃப்ளிப் பிளேயர் வந்து ட்ரெண்ட் ஆகுது, எப்படி பண்ணும் அப்படின்னு கேட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது போல் நாளைக்கு இதே ஒரு கேப்கட் டுட்டோரியலில் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணேன். அதுவரை பாய், see you.